ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 372, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டு 372. இதில் நேற்று நம்ம ஆல் போர்டில் வந்து 2ஆம் நம்பர் இருந்து கொடுத்துருந்தோம், 6-2 கொடுத்துருப்போம். அதில் 2ன்றது பார்த்திங்கன்னா சி போர்டில் சூப்பராக ஒரு வின்னிங்காக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2D நம்பர்லாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பர்லேயே ஜஸ்ட்டு பவரில் மிஸ் ஆகிருக்கும். 3 டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 772ன்னு கொடுத்துருந்தேன். வீடியோ வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். 722ன்னு கொடுத்த பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒரு 3ன்ற நம்பர் இல்லாமல் போனதுனால எப்படி மிஸ் ஆகிருக்குன்றது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் அல்ல, 762 கொடுத்துருந்தேன், 642ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 426. ஸோ இப்படிலாம் நம்பர் வந்து எடுத்திருந்தோம். ஜஸ்ட்டு இந்த 3ன்ற நம்பர்னால் என்னோடய கெஸ்ஸிங்கில் 3ஆம் நம்பர் வரல. ஸோ நான் 3ன்றது எடுக்கலை. ஸோ 3 எடுக்காதனால ஒரு பாக்ஸ் வின்னிங்கே மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் நல்ல கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்த 3D நம்பர் எல்லாமே சி போர்டில் 2ஆம் நம்பரை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 3ன்ற நம்பர் இல்லாதனால தான் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி நீங்கள் நான் கொடுத்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி தான் பிசி போர்டு வின்னிங் வாங்கியிருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணியிருந்தாலும் லாஸ் ஆகாமல் சி போர்டு வின்னிங்கிறது வாங்கியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் லாஸ் ஆகாமல் தான், லாஸ் ஆகிருக்காது உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 372, ஓகேங்களா? 372 இன்றைக்கி கொடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரான ரிசல்ட். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன், மந்தோடைய ஃபஸ்ட்டு நாள் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்பர் அடிப்பாங்கன்னு தெரியாது, பார்த்து ப்ளே பண்ணுங்கள், முடிஞ்ச லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதேமாரி பாருங்கள் எப்படி ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்று கொடுத்த பிசி போர்டு பிசியை, அதாவது நேற்று கொடுத்த 27 இன்றைக்கி 72ன்னு ரொட்டேட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் அல்ல, இந்த ரிசல்ட் பார்த்து ரொம்பவே ரேரான ரிசல்ட். நம்ம நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்லேருந்து நம்பர் எடுப்போம். அந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்லேயே பாருங்கள் 17 வருஷம், ஓகேங்களா? 17 இயர்ஸ் பெண்டிங் நம்பர் இது. 17 வருஷம் கழித்து இன்றைக்கி இந்த ரிசல்ட்டை அடிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா பார்த்து வந்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நாளைக்கும் நம்பர் வந்து எப்படி அடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மந்த் வந்து ஒரு 2-3 நாளாவது, ஓகேங்களா? ஒரு 3 அல்லது 2 நாளாவது போகணும். எப்படி நம்பர் அடிக்கிறாங்க, எப்படி பேட்டர்ன் போடுறாங்க, எப்படி கால்குலேட் வருது அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ஸிங் கொடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டில் அடுத்த நாள் ரிசல்ட்டே இல்லை பாருங்கள். ஏன்னா இந்த ரிசல்ட்டு 17 வருஷம் கழிச்சு வந்திருக்கனால இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க, பெண்டிங் நம்பர் தான் இது. நாளைக்கு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு வந்து ட்ரா நம்பர் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி கம்பெனி, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி 422 ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க. 422 ட்ரா நம்பருக்கான கேரளா கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு பார்த்திங்கன்னா டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட கெஸ்ஸிங்கில் நாளைக்கு டபுள்ஸ் இருந்தால் டபுள்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. ABBCACக்கு 002 99 வரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நாளைக்கான ஆல்போர்டு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ நாளைக்கான ஆல்போர்டுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய கெஸ்ஸிங்கில் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நாளைக்கான ஆல்போர்டுக்கு 8, 9 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ஆல்போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 8க்கு பவர் 3 வேணும் அப்படின்னா 3 ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 9க்கு பவர் 4 வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். இதில் 8 வந்து நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பர். இந்த 8ன்றது நாளைக்கு வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு நம்பர் வந்து பார்த்துடலாம். நாளைக்கு சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கான ஏ போர்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா 4ன்றது நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பி போர்டுக்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளைக்கான பி போர்டுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா, ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் பி போர்டுக்கு 0ன்றது வருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. நாளைக்கு பி போர்டுக்கு 0 வரலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா 1ன்ற நம்பர் வரலாம், பார்த்துக்கோங்க. சி போர்டுக்கு வந்து 9 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 9ஆம் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ 9 அல்லனா 5ஆம் நம்பர் வந்து வச்சு பாருங்கள். அதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிங்கிள் போர்டு நம்பர் ஏ போர்டில் உள்ள நம்பர் சி போர்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ், சி போர்டில் உள்ள நம்பர் ஏ போர்டுக்கு வரலாம், போர்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த போர்டுக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னு இது கன்ஃபார்ம்லாம் கிடையாது. நான் ஏ போர்டில் கொடுத்துருக்க நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டில் இருக்கா, பி போர்டில் இருக்கா, வருதா, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா போர்டு சேஞ்ச் ஆகலாம், ஓகேங்களா?
ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான் கொடுக்க முடியும். ஸோ கன்ஃபார்ம் நம்பர்லாம் கொடுக்க முடியாது அல்லவா? அதனால் இது கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டுக்கு வந்தாலும் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு பாக்ஸ் வின்னிங் வந்தாலும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 93 61 49 25 77. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 93 61 49 25 77. ஓகேங்களா? உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஆருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் ரெகுலராக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் முடிஞ்சவரை ரெகுலராக டியர் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்தால் யூடியூப் மூலிமா ஸ்ட்ரைக் வந்தால் ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக கேஎல் கெஸ்ஸிங் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்மளுடைய சேனல் தான் குயின் கேஎல் கெஸ்ஸிங் அண்ட் டியர் கெஸ்ஸிங் 2.0. ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்மளுடைய சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தலாம். ஸோ நாளைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்திங்கன்னா 42 86 25 52. ஸோ அதை ரொட்டேட் பண்ணோன்னா 52. ஓகேங்களா? 28 64 69 29 95 86. சாரி 01. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டோட்டலாக ஒரு 10 செட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை செட்டையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதே மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 52 உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதுன்னா 52 மட்டும் நீங்கள் எடுத்து ஆல் போர்டுக்குமே ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டுக்கு வருதோ அந்த போர்டுக்கு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3D நம்பர் வந்து பார்த்தலாம். 3 டிஜிட் நம்பர். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா பாக்ஸுக்கு எடுத்தாலும் ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? 669. ஸோ என்னுடைய கெஸ்ஸிங்கில் டபுள்ஸ் வரதுனால நான் டபுள்ஸ் எடுத்திருக்கேன். 899 101 801 910 410 642. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக நம்பர்ஸ் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 6 செட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து 7 செட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதிலேருந்து உங்கள் கெஸ்ஸில் எந்த நம்பர் இருந்து மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இது உள்ள நம்பர் இல்லைன்னா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சவரை இதில் ஒரு வின்னிங் இருக்கும் நம்பரை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற 3 டிஜிட் நம்பர் ஜஸ்ட் ஒரு பவர் நம்பர் அப்படின்னா ஒரு சீபோர்ட் நம்பர் அப்படி தான் மிஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் ஒரு நம்பரை ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.